இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. கருணையின் உருவயம் இறைவா கவலைகள் தீர்த்திட நீவா கருணையின் உருவயம் இறைவா கவலைகள் தீர்த்திட நீவா பகிர்வின் வடிவயம் தலைவா மன்னா பொழிந்திட நீவா பகிர்வின் வடிவயம் தலைவா மன்னா பொழிந்திட நீவா உணவை உறவாய் உயிரை சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா உணவாய் உறவாய் உயிரைச் சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா கருணையின் உருவயம் இறைவா கவலைகள் தீர்த்திட நீவா சரிசா சரிசா சரி சரிசா நிதனி 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 சரி தபதா 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 சதா மகமா மகமா ஆணவ போர்வையின் சிறையினில் வாழ்ந்திடும் மனிதரில் எழுந்துவா தபதபா தபபபதா நிதபதனி பதனிசா ஆணவ போர்வையின் சிறையினில் வாழ்ந்திடும் மனிதரில் எழுந்துவா சாதிய திரையினில் ஒளிந்தவரில் சமநிலை குணர்ந்திட எழுந்துவா சாதிய திரையினில் ஒளிந்தவரில் சமநிலை குணர்ந்திட எழுந்துவா உணவை உறவாய் உயிரை சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா உணவாய் உறவாய் உயிரைச் சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா கருணையின் உருவயம் இறைவா கவலைகள் தீர்த்திட நீவா பார்வை இருந்தும் குருடராய் தவறிடும் பலரிடம் எழுந்துவா பார்வை இருந்தும் குருடராய் தவறிடும் பலரிடம் எழுந்துவா
மறந்தவரில் உம் இரக்கத்தை பொழிந்திட நீவா. உம்மை மறந்தவரில் உம் இரக்கத்தை பொழிந்திட நீவா. உணவாய் உறவாய் உயிரைச் சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா. உணவாய் உறவாய் உயிரைச் சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா. கருணையின் உருவயம் இறைவா, கவலைகள் தீர்த்திட நீவா. கருணையின் உருவே மீவா, கவலைகள் தீர்த்திட நீவா. பகிர்வின் வடிவேயம் தலைவா, மன்னா பொழிந்திட நீவா. அறிவின் வடிவேம் தலைவா, மன்னா பொழிந்திட நீவா. உணவாய் உறவாய் உயிரைச் சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா. உணவாய் உறவாய் உயிரைச் சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா. கருணையின் உருவயம் இறைவா, கவலைகள் தீர்த்திட நீவா. மத்தேயு நற்செய்தி அலகு 18 இறை சொற்றொடர்கள் 12 முதல் 14 வரையிலானவைகள். இந்த நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஒரு ஆட்டை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, திருவருகை காலத்தின் 2வது வார செவ்வாய்க்கிழமையில் இருக்கிறோம். புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் நீங்கள் நலம் பெற வளம் பெற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். என்னென்ன தேவைகளோடு இந்த புனிதரை தேடி வருகிறோமோ இந்த புனிதரின் அருள்வரங்களால் பரிந்துரைகளால் கடவுள் உங்களை கனிவோடு கண்காணித்து வருவார், பாதுகாப்பு வருவார், கனவுகளை நனவாக்குவார். இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறிந்தவரை போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். மத்தேயு 18:14. இந்த உலகத்துல சமயத்திலே சமூகத்திலேயோ நிறைய பேரு நிறைந்தவரை போறாங்க என்பது உண்மை. அதற்கு காரணம் யார் என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. போறவங்களை மட்டும் நம்ம காரணம் காட்ட முடியாது. இந்த சமூக சமய சூழ்நிலைகளும் குடும்ப சூழ்நிலைகள், பெற்றோரின் சூழ்நிலைகள், நண்பர்களின் சூழ்நிலைகள், அதிகாரிகளின் சூழ்நிலைகள், சட்டங்கள், சம்பிரதாயங்கள், பாரம்பரியங்கள், இவைகள் அனைத்துமே ஒரு வகையிலே காரணங்களாக இருக்கும் நெறிந்தவரை செல்வதற்கு. எனவேதான் பிறர் நெறிந்தவரை செல்வதற்கு நாம் காரணமாக இருந்தால் அவர்களை விட்டுவிட முடியுமா என்ற ஒரு ஏக்கம்தான் இயேசுவுக்கு. எனவே யாரும் தவறு செய்கிறார்கள், செய்யணும்னு தான் நான் நினைப்பேன். அப்பதான் திருந்த முடியும். செய்யட்டும். allow them to make faults. ஆக்சுவலி அதுலேருந்து நான் திருந்தலை அப்படின்னா நம்ம சிக்கல். திருந்த வாய்ப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஒருவேளை அதுவும் தவறி திருந்தவில்லை என்று சொன்னால் கடவுள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். நாம் ஒன்றும் செய்ய முடியாது. முடிந்தவரை நெறி தவறி செல்கின்றவர்களை, ஒழுக்கம் கெட்டு செல்கின்றவர்களை, நம்மை விட்டு பிரிந்து செல்கின்றவர்களை அணைத்து கொள்வது நமக்கு ஒரு பெருந்தன்மையாகவும் புண்ணியமாகவும் இருக்கும் என்பதுதான் என்னுடைய பார்வை. அதுவும் இந்த காலகட்டங்களில் மக்கள் நம்மை விட்டு கைவிட்டு போகிற சூழலிலே யார்தான் மிஞ்சுவார்கள் என்று கேள்வி கேட்டால் யாரும் மிஞ்ச மாட்டார்கள் என்று தோன்றுகிறது. எனவே கூடிய மட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஆதங்கத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ளுவோம். அந்த இயேசு தேடி சென்றார். நம்மளாம் யோக்கியமாறு நினைச்சிட்டு இருக்க கூடாது. நெறித்தவறி போறவங்களெல்லாம் அயோக்கியமாறு என்று கூட நம்ம நினைக்க கூடாது. திருந்த வாய்ப்பு கொடுக்கணும். கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சு ஆகணும், தண்டிக்க வேண்டிய இடத்துல தண்டிச்சு ஆகணும். இந்த தண்டனையும் கண்டிப்பும் எதற்காக என்று கேட்டால் ஒருவன் அல்லது ஒருத்தி
திருந்தி வாழ்வதற்காகவே ஒழிய அவர்களை வேண்டுமென்றே கண்டிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்ல. மாறாக அவர்கள் மீது உள்ள கரிசனையிலே, அக்கறையிலே, அன்பிலே, ஆதங்கத்திலே அவர்கள் வாழ வேண்டும் என்ற உரிமையிலே தான் அவர்களுக்கு நாம் அடைக்கலம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. காரணம் இதுதான் கடவுளுடைய திருமணம் என்று இயேசு சொல்கிறார். அப்படிப்பட்ட சூழலை தான் இயேசு பிறக்க முடியும், இல்லைன்னா பிறக்க முடியாது. இன்னைக்கு பாருங்க, இயேசுடைய பிறப்பு செய்தியை சொல்ல போகின்ற பஜனை கூட்டங்களை பார்க்கிறேன். நான் மதிக்கிறேன், பாராட்டுகிறேன். அவருடைய நேரங்கள், அவருடைய திறமைகள், இரவு நேரங்கள் இந்த பணியில நடக்கிறது, பாடுறது, ஜபிக்கிறது, கூடி வர்றது நல்லது, ரொம்ப நல்லது, சூப்பர், பாரம்பரியம். ஆனால் என்னுடைய பின்னணியில கொஞ்சம் கூட யோசித்து பார்க்குற சமயத்துல எதுக்காக போறாங்கன்னு கேட்டா உண்மையிலே வாழ்த்து சொல்லதான் போறாங்களா என்பது என்னுடைய கேள்வி. ஏன்னா கவரை கொடுக்குறாங்க, பைசா இல்லைன்னா எழுதி எடுத்துடுறாங்க. எனவே காசுக்காகத்தான் செல்கிறார்களோ என்று கூட எனக்கு தோன்றுகிறது. அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஒன்று. இரண்டாவது, யாருடைய வீட்டிலே சென்று இவர்கள் பஜனை பாடுகிறார்கள்? இயேசு யாருக்கு சொந்தம்? எல்லாருக்கும் தான் சொந்தம். தப்பு செய்தவனுக்கும் தப்பு செய்யாதவனுக்கும், ஜாதி, மதம், இனம், மொழி பாராமல் இயேசு தன்னுடைய வாழ்க்கையை கொண்டார் என்று சொன்னால், எனக்கு பிடிக்கல ஒருத்தனை, அல்ல எனக்கு ஒரு ஜாதியை பிடிக்கல, ஒரு குழுவை பிடிக்கல, ஒரு மதத்தை பிடிக்கல, ஒரு குடும்பங்களை பிடிக்கல அப்படின்னா அவங்கள்ட்ட போய் ஏன் நீ பாடல, ஏன் நம்ம பஜனை பாடக்கூடாது, ஏன் அவன் அடுத்த ஜாதி, இவன் இந்த மதம், இவன் அந்த விசுவாசத்தை போறான் என்று ஏன் ஒதுக்குகிறாய்? இப்படி ஒதுக்குற சூழலிலே இந்த பஜனை பாடுகிற கலாச்சாரம் நியாயமானதா, புனிதமானதா என்ற கேள்வி கேட்டால் நிச்சயமாக அந்த பஜனை எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது, எந்த விதத்திலும் நன்மை பயக்கவும் போறது இல்லை என்பதுதான் எனக்கு உறுதி. எனவேதான் சில சமயங்களில் இந்த இப்படிப்பட்ட பாரம்பரியங்களை பார்க்கிற பொழுது நமக்கு வெட்கமாக இருக்கும் சில சமயங்கள். அன்புக்குரியவர்களே, மனிதர் தம்முள்ளே வேறுபாடுகள் கற்பித்துக் கொள்வது உண்டு. ஒருவர் மற்றவரை விட மேலானவர் என கருதுவது உண்டு. இவ்வாறு வேறுபடுத்தி ஒதுக்குகின்ற செயல் ஏற்கத்தகாதது. கடவுளை பொறுத்த மட்டில் எல்லா மனிதரும் சமமே. அனைத்து மனிதருக்கும் சமமான மாண்பு உண்டு. இந்த உண்மையை உணர்த்த இயேசு காணாமற் போன ஆடு பற்றி ஓமையை கூறுகிறார். 100 ஆடுகள் இருக்கின்ற மந்தையை விட்டு ஒரு ஆடு தவறி சென்றாலும் அதை தேடி கண்டுபிடிக்க செல்கின்ற நல்ல ஆயர் நம் கடவுள். தவறி சென்ற ஆடு கிடைத்து விட்டால் ஆயருக்கு பெருமகிழ்ச்சி. அதுபோலவே எந்த ஒரு மனிதனுமே தவறி போய்விடல் ஆகாது என்பதே கடவுளின் விருப்பம். அப்படியே தவறி சென்று விட்டாலும் அவர்களை அன்போடு அணுகி சென்று அவர்களை நல்வழிப்படுத்துவது இயேசுவின் சீடருக்கு அல்லது நமக்கு தரப்படுகின்ற பொறுப்பு என்பதை நாம் இந்த நாளிலே அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்வோம். நம் இயேசு யார் என்பதை இந்த பகுதி விவரிக்கின்ற சூழலில் கொஞ்சமேனும் அந்த இயேசுவை போல உள்ள ஆயரின் பண்புகளோடு நாம் இந்த உலகத்திலே, குடும்பங்களிலே வாழ முயற்சி எடுப்போம். ஒட்டுமொத்த பார்வையிலே இச்சிறியோரை விண்ணரசின் பெரியோர் என்பதையும், மனமாற்றம் பெற்ற சிறியோரே பெரியோர் என்றும், இவர்களில் எவரையும் இழக்க இறைவன் விரும்பவில்லை என்பதையும் இந்த பகுதியிலே அறிந்திருக்கிற சூழலில் நாமும் கொஞ்சமேனும் பின்பற்ற முயற்சி எடுப்போம். ஆமேன். இறைவா, எங்களது சகோதர சகோதரிகளின் நலனை மேம்படுத்துவதிலே நாங்கள் முனைந்து செயல்படவும், நாங்கள் செய்கின்ற அனைத்து நிகழ்வுகளும் நெறி தவறி செல்கின்ற மக்களை அரவணைப்பதிலும் சேர்ப்பதிலும், அவர்களை பாதம் இழுத்து வருவதிலும் நாங்கள் முயற்சி எடுக்க எங்களுக்கு தேவையான அருளை தாரும். தன்னை நம்பியோர் தவறினும் பாவத்தில் விழுந்தாலும் திசை மாறினும் தங்களை எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற ஒரு திருச்சபையாக, குடும்பமாக நாங்கள் மாறிட எங்களுக்கு அருளை தாரும். ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு
அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே. உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே. குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே. குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. புற்று நோயால் பலமிழந்தோம் தெய்வமே. தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின்
மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.